இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்க போறாருன்னு. இவர்தான் என் ஃப்ரெண்டு. தெரியும் சார், பார்த்துருக்கேன். வணக்கம் சார். சார் உங்களை பத்தி சொல்லியிருக்காரு, உங்களை என் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லி. சார், நான் பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பணம் கொடுத்து இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டுக்க போறீங்கன்னு தான் சார் வர சொன்னாரு. நானும் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேனே. சார் சார் சொல்றது. ஆமா கதிர், பணத்தை கொடுக்க போறோம். பணம் கிடைச்சிருச்சு. தனா, மாயா கிட்ட இருந்து வாங்கினியா? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. இல்ல, நான் கொடுக்கல. நான் கேட்டப்பதான் பணம் வேண்டான்னு சொல்லிட்டியே கதிர். அப்புறம் இந்த பணம் எப்படி? கதிர், பணம் நான் தான் ரெடி பண்ணேன். சார், அப்ப 5 லட்சம் கிடைச்சிருச்சா? ஆமா கதிர், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவரு நான் கேட்டதுமே 5 லட்சத்தை கொடுத்துட்டாரு. சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ நன்றி சொல்லணும்னா அது உன் வைஃப் தனாவுக்கு தான் சொல்லணும். அதுக்கு காரணமே அவங்க தானே. தனாவுக்கா? அது உன் வைஃபை நீ நல்லா பாத்துக்கணும் தானே நீ இந்த முயற்சியெல்லாம் பண்ற. அதுக்கு அவங்க தானே காரணம். அதனால மட்டும்தான் நான் அப்படி சொன்னேன். கடையெல்லாம் ரெடியா இருக்கு, கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நல்ல நாள் குறிச்சு ஆரம்பிச்சிருவோம். நான் இப்போ இன்விடேஷன் அடிக்க போறேன். உங்களுக்கு எத்தனை கார்டு வேணும்னு சொல்லுங்க, உங்க பேரையும் சேர்த்து கார்டுல அடிச்சிடலாம். சரிங்க சார். கங்க்ராட்ஸ் கதிர். தேங்க்ஸ் மாயா. கதிர், நீ இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இப்போ ஒரு புது பாதையில போக போற. எல்லா கஷ்டமும் போய் நீ கண்டிப்பா சக்சஸ் ஆவ. அதுக்கு நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். ஏஜென்சியை ஓபன் பண்ண யாரை கூப்பிடலான்னு இருக்கீங்க? யாராவது ஒரு முக்கியமான ஆளை தான் கூப்பிடணும். இந்த ஊர் தலைவர் ரகுராம் சாரை கூப்பிடலாமே. சார், எங்க அப்பாவையா சொல்றீங்க? ஆமாமா சார், எங்க பெரியப்பா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. உங்களுக்கே தெரியும்ல சார், என் மேல எவ்வளவு கோவமா இருக்காருன்னு. அவர் பொண்ண நீ சரியா பாத்துக்கலன்னு தாப்பா உன் மேல கோவமா இருக்கு. இப்போ சொந்தமா ஒரு முயற்சி பண்ண போற. இப்ப அவரை கூப்பிட்டா உன்னாலையும் சாதிக்க முடியும்னு அவருக்கு புரியும். சார், நீங்களே மாமா கிட்ட பேசிட்டு வந்துருங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்னப்பா, உன் விஷயமா தான் பேச வந்திருக்கோம். நீயும் வா. இல்லை சார், என்னை பார்த்தா மாமா கோவப்படுவார். நீங்க பார்த்துட்டு வாங்க சார். நான் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இங்கேயே இருக்கேனே. சரிப்பா. என்ன விஷயம்? புதுசா ஒரு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்க போறோம் சார். அதான் ஒண்ணு நடத்திட்டு இருக்கீங்கல்ல? இது புதுசா வேற ஒரு ஏஜென்சி தொண்டமுத்தூர்ல ஆரம்பிக்கிறோம். அத நீங்க தான் உங்க கையால திறந்து வைக்கணும். என்னங்க சார் இன்விடேஷன்? நல்ல விஷயம். நம்ம ஊருக்கு நீங்க புதுசு இல்ல? ஆமா சார். இங்க 7-8 மாசம் இருக்கும். வந்த கொஞ்ச நாள்லயே தொழிலை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். நம்ம ஊருக்கு புதுசா இதையெல்லாம் பண்ணி முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் வரேன். நல்லது சார். உங்க பேர் என்ன? என் பேரு சரவணன். இதுல ஓனர்னு வேற பேர் இருக்கு? ஆமா சார். ஏஜென்சி ஆரம்பிக்க போறது உங்க மருமக கதிரவன் தான். யாரு அவன் தான் உங்களை அனுப்புனானா? ஆத்மா, அவர் எதுவும் தப்பான விஷயத்துக்கு வரலையே. நம்ம வீட்டுல சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்தவன் கதிரவன். அவன் வாழ்க்கையில புதுசா ஒரு முயற்சி பண்றான். அது நல்ல விஷயம் தானே? யாருக்குங்க நல்ல விஷயம்? அவன் இந்த வீட்டுல செஞ்ச நல்ல விஷயம் எல்லாம் போதாதா? அவன் கடைக்கு போய் ரிப்பனை கட் பண்ணி அண்ணன் கடை திறக்கணுமா? இந்த பார் பத்மா, நல்ல விஷயத்துக்கு போறது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். அச்சா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவனை நான் போய் வாழ்த்தணுமா? பொண்ணு வாழ்க்கையை அழிச்சவா. ரகு, கோவப்படாதப்பா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிமா அண்ணன் பொறுமையா இருப்பாரு?
ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கதிர் இவரை அனுப்பி வச்சிருப்பான். அவன் சொன்னான்னு இவரும் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டாரு பாருங்க. சார் உங்க வீட்ல நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க உங்களை கதிரவனோட மாமனாரா பார்த்து பேச வரல. இந்த ஊரு தலைவரை தான் பார்க்க வந்தேன். இந்த ஊர்ல என்ன நல்லது நடந்தாலும் அதை நீங்க தான் தொடங்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நீங்க தான் அந்த திறப்பு விழாவை நடத்தி கொடுக்கணும். நல்ல மனுஷங்களுக்காக வந்து நிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இவன் தப்பான ஒருத்தன். அவன் ஆளும் சரி கிடையாது, அவன் புத்தியும் சரி கிடையாது. என்னால இதுக்கு வர முடியாது. நீங்க வேற யாரையாவது வச்சு திறந்துக்க. சீ, எடுத்துட்டு போடா வெளிய. என்ன பண்றது? ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு? அத்தை என்ன அத்தை பண்றீங்க? கதிர், நீ எதுவும் நினைச்சுக்காத. பரவாயில்ல மாயா, கொடு. சார் சாரி சார், என்னால உங்களுக்கும் மரியாதை இல்லாம. என்னப்பா நீ உன்ன நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னை மதிக்காம இப்படி பண்றவங்களுக்கு முன்னாடி நீ கண்டிப்பா பெருசா ஜெயிச்சு வருவப்பா. இது ரகுராமன்றவருடைய வீடு. இதுல சிவராமனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏய் பார்வதி, நான் ஏதோ யதார்த்தமா சொன்னேன், உடனே நீ இதை புடிச்சிட்டு ஆரம்பிக்காத. ஏன் நீ இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குற? ஆமாங்க, எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறதா என்னோட வேலை. ஆனா உங்க வேலை என்ன தெரியுமா? நிலத்து கெட்டதை பிரிச்சு பார்க்க தெரியாம இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறது. வேண்டாம் பார்வதி, தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க அண்ணன் உங்களை அப்படித்தானே வச்சிருக்காரு. ஏய், பல்ல கலட்டிடுவேன். என் அண்ணனை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? உங்க அண்ணனை பத்தி எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா நீங்க இந்த வீட்டுல ஒரு தம்பியா வாழல. ஒரு கணக்கு போடுறவனா, சில்லற வேலை செய்யற வேலைக்காரனா, ஒரு டிரைவரா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு நீங்க ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரன் தான். என்னடி சொன்ன? தனா கதிரோட வாழ்க்கையில எல்லா முக்கியமான நேரத்திலயும் நான் இருந்திருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு சீனு. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போக தான் போறேன். பாத்துக்கலாம். உங்க ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுங்க. அதோட வேலையும் பார்த்துட்டு எவ்வளவு லோன் கொடுக்க முடியுமோ சொல்றேன். சிவராம என்னோட தம்பி தான். ஆனா அவன் பேர்ல எந்த சொத்தும் இல்ல சார். அவர் பேர்ல லோன் வாங்கினா அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டி செட்டில் மேம். அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டிஸை மாத்திட்டு வாங்க, நான் கண்டிப்பா லோன் கொடுக்குறேன். சார், நீங்க சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் பேர்ல சொத்தை மாத்தி எழுதிட்டு வரேன்.